ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் இல்லத்தரசி சேனல். இப்போ 1.5 வயது ஆன குழந்தைகளுக்கான உணவு வகையில் நாம் அரிசி கஞ்சி எப்படி செய்யறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் ஆகும். இதில் அரிசியில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதற்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள்ன்றதை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். நல்லா நொய் அரிசிங்க. இந்த நொய் அரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா கிளஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், 2 மிளகு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வைங்க. பாத்திரத்தில் எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு சாதம் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு புடி அரிசினா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. ஒலை நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை அதில் போடுங்க. ஜீரகம் கூட சேர்த்துக்குங்க. ஜீரகம் குழந்தைங்களுக்கு நல்ல செரிமான தன்மையை உண்டாக்கும். கூட 2 மிளகும் போட்டுக்குங்க. ரொம்பவே ஈஸியான ரொம்பவே எளிமையான ஒரு உணவுங்க இது. குழந்தைங்களுக்கு நல்லாவே ஜீரணமாகும். ரொம்ப அவசரமாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு உணவு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்கள் குழந்தைங்களுக்கு இது செய்யலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா வேக விட்டு பார்க்கும்போது நல்லா தண்ணி சுண்டி அரிசி நல்லா வெந்திருக்கு. சாதத்தை நல்லா கரண்டியால் மசிச்சு விட்டு பாருங்கள், நல்லா மசிஞ்சிடும். கிண்டுங்க பாப்பா. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடி பிடிக்கும், நல்லா தொலைவி விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியான எளிமையான உணவுங்க இது. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். நொய் அரிசியில் செஞ்ச கஞ்சிங்க இது. பாருங்க, ஃபுல்லாக நல்லா வெந்து வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே இறக்கிடுங்க. அவங்க விழுங்குறதுக்கு அப்போ தான் எளிமையாக ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியான ஒரு ரெடியான சூப்பரான ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.